இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொந்தமா முதல்ல வீடு கட்டிருக்கோம். அத்தைக்கிட்ட ஒரு வார்த்தையாச்சும் சொல்லுங்கன்னு. ஆனா என்ன வாயே திறக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு அத்தை. கிரக பிரவேசத்துக்கு கூட உங்ககிட்ட சொல்லி நான் அவர்கிட்ட சண்டை போட்டேன் அத்தை. முடியாதுன்னு சாதிச்சிட்டாரு. அதிகம் பேசினா இஷ்டம் இருந்தா வாழு, இல்லைன்னா கிளம்பி போன்னு சொல்றாரு அத்தை. நான் என்னத்த பண்ணுவேன்? கவிதா, உன் மேல எனக்கு ஒரு துளி கூட வருத்தம் இல்லம்மா. அவன் நான் பெத்த பையன். அவனோட குணம் எனக்கு தெரியாதா? எத்தனை வருஷமா நீ இந்த குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்க. எனக்கு தெரியாதா உன்னை எப்படிமா நான் தப்பா நினைப்பேன்? அத்தை, இப்ப கூட அந்த ஃபங்க்ஷன்ல மனசு இல்லாம தான் நின்னுட்டு இருக்க. எப்படியாச்சும் நீங்க வந்துருவீங்களா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணிருவீங்களான்னு தான் ஏங்கிட்டு இருந்தேன். ஆனா பார்த்தா நீங்க வந்தும் இப்படி நடந்துச்சு. சத்தியமா அத்தை, அவர் உங்க மேல இருக்க அக்கறையாலதான் அந்த இன்சூரன்ஸ் போடுறாருன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள இப்படி ஒரு சூழ்ச்சி பண்ணி பணத்தை ஏமாத்தி வாங்குவாருன்னு நான் நினைக்கவே இல்ல அத்தை. அண்ணி, அழாதீங்க. அழாத கவிதா. உங்களை யாரும் நாங்க தப்பா சொல்ல மாட்டோம். இதுக்கெல்லாம் நீங்க உடந்தையா இருக்கிற ஆளே கிடையாது. நீங்க எவ்வளவு சொன்னாலும் அண்ணன் அவர் நினைச்சதை மட்டும்தான் செய்வாரு. அழாதீங்க நீ, அழக்கூடாது. நீங்க ஒண்ணும் இல்ல. துளசி, உங்க எல்லார்கிட்டயும் நான் மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அண்ணி, தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. அத்தை, எனக்காக ஒரே ஒரு வாட்டி நீங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்து பந்தியில உட்காந்து சாப்பிட்டு மனசார எங்களை வாழ்த்திட்டு போங்க அத்தை. இல்லம்மா, அது முடியாது. அப்போ உங்க பிள்ளைக்காக என்னையும் ஒதுக்கி வைக்கிறீங்கல்ல? என்ன ஆசீர்வாதம் பண்ண மாட்டீங்களா அத்தை? என்ன கவிதா, நாங்க உன்னை ஒதுக்கி வைக்கலமா. நாங்க விலகி போறோம், அவ்வளவுதான். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். என்னோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். ஒருவேளை உங்களோட எதிர்காலத்தை நினைச்சுதான் அவன் அவ்வளவு பெரிய தப்பு பண்ணானோன்னு நான் நினைச்சு எதுவும் பேசாம வந்துட்டேன். நீங்க நல்லா இருக்கணுமா, எனக்கு அது போதும். துளசி, நீயாச்சும் ஒரு வார்த்தை சொல்லலாம்ல? வெற்றி, நீங்களாச்சும் சொல்லுங்களேன். இல்லைங்க, என்னதான் சொந்தமாக இருந்தாலும் தன்மானம்னு இருக்கு இல்லையா? உங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் அதிகமாகவே பேசிட்டாரு. அது மேலே அங்கே உட்காந்து சாப்பிட்றதுலாம் அது செட் ஆகாதுங்க. அதான் தப்பா எடுத்துக்காதீங்க.